நம்ம உணவு இப்போ சாப்பிட்டுட்ருக்கோம்ல, தானிய உணவுகள்லாம் வந்து கேள்விகளை தாங்கிக்காது. கேள்வி கேட்டோன்னு வைங்களேன், இந்த உணவு வந்து தோற்று போயிடும். ஆனால் கேள்வி கேட்காம சாப்பிட்ணும். அப்போ தான் இதை சாப்பிட முடியும். இந்த உணவில் என்ன சத்து இருக்குது, இதனால் உடம்புக்கு என்ன நன்மை இருக்குது, இது நம்ம சாப்பிட்றோம்ல, இதனால் என்ன நன்மை இருக்குது அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டு பாருங்கள். இந்த உணவு அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. இந்த உணவு நமக்கு எதிரானது, இது ஒரு எதிரி, இது ஒரு விஷம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இந்த உணவை ஏன் ஆராய்ச்சி பண்ணுறாங்க, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம்ல இந்த உணவு, கேள்விகளுக்கு தகுதி இல்லாத, கேள்வி கேட்பதற்கு, கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் கொடுப்பதற்கு தகுதி இல்லாத உணவுகள் இது. நீ என்னப்பா இப்போ வந்து நீ இதை சாப்பிட்றல, இட்லியோ பூரியோ பொங்கலோ தோசையோ சாப்பிட்ற, பிரியாணி சாப்பிட்ற, இதுக்குள்ளே என்ன சத்து இருக்குது, உடம்புக்கு இதனால் என்ன நன்மை இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டு பாருங்கள். இதை வந்து விசாரணை பண்ணி பாருங்கள். இது ஒரு குற்றவாளியாக தெரியும். வெளியில் பார்க்க டிப்டாப்பாக சூப்பராக இருக்கும், நல்ல வாசனை, நல்ல சுவையாக இருக்கும். இந்த உணவெல்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும். கொஞ்சம் விசாரணை பண்ணி பாருங்கள், இது ஒரு குற்றவாளியாக இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு, நீ ஏதோ ரொம்ப நட்பு, ரொம்ப நண்பர் போல். இந்த உணவு என்பது, இந்த தானிய உணவுகள், மாமிசம், மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் அப்படிங்கிறது ரொம்ப நண்பர் போல் உங்களுக்கு தெரியும். ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. கொஞ்சம் விசாரணை பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. கேள்வி கேட்டு பாருங்கள், உங்ககிட்ட என்ன சத்து இருக்குது, உன்னால் என்ன நன்மை ஏற்படும் அப்படின்னு கேள்வி கேட்டு பாருங்கள். நோய்கள் குணமாகுமா, உங்கள்கிட்ட ஊட்டச்சத்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா இது ஒரு குற்றவாளின்னு தெரியும். நண்பர் மாதிரி உனக்கு தெரிஞ்ச இந்த உணவுகள்லாம் இது ஒரு குற்றவாளி உணவுகள், குற்ற உணவுகள் என்பது தெரியும். குற்றங்களுக்கு காரணமான உணவுகளே இதுதான். குற்றங்களுக்கு இந்த உணவுகள் தான் காரணம். குற்றங்கள் நடைபெறுவதற்கு இது ஒரு குற்றம். நம்ம உடம்பையே நாம் அழிச்சிக்கிற நோய்களுக்கு காரணமான உணவுகள் இது. நம்ம உடம்பை நாம் அழிச்சிக்கிறோம்னா அதுக்கு ஒரு குற்றம் தானே. நமது உடலுக்கு நோயை வரவழைத்து கொள்கிறோம் என்றால் அது ஒரு குற்றம் தானே. இந்த உணவை சாப்பிட்டா நமது உடம்புல நோய் வரும். அப்போ நம்ம உடம்புக்கு நாம் செய்கிற குற்றம் தானே இந்த உணவு என்பது. இந்த தானிய உணவு, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், இந்த மாதிரியான உணவு என்பது நம்ம உடம்பு. இதை சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு நாம் குற்றம் செய்கிறோம். நம்ம உடம்புக்கு நம்ம விஷத்தை கொடுக்குறோம். உணவுங்கிற பேரில் விஷ உணவுகளை நம்ம உடம்புக்கு கொடுக்குறோம். மெதுவாக கொல்லக்கூடிய உணவுகளை, நோய்களை வரவழைக்கக்கூடிய உணவுகளை நம்ம உடம்புக்கு கொடுக்குறோம். நம்ம பிள்ளைகளுக்கும் கொடுக்குறோம். அப்படின்னா அது ஒரு குற்றம் தானே. நம்ம உடம்புக்கு நாம் செய்கிற குற்றம், நம்ம பிள்ளைகளுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்கிற அது குற்றமாகவும் இது இருக்கிறது. அதனால் இது ஒரு குற்ற உணவுகள். அதனால் இந்த உணவுகளை நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு குற்றவாளி, இது பயங்கரமான குற்றவாளி, இது தாங்க எல்லாம் வெளியே தெரியாமல் இது ரொம்ப ரொம்ப நல்லது மாதிரி நம்மக்கிட்ட நடிச்சுக்கிட்டு பார்த்தா இங்கே நடக்கிற குற்றங்களுக்கு இந்த உணவுகள் தான் காரணமாக இருக்கிறது அப்படிங்கிற கேள்விகளை தாங்கிக்க முடியாது. இந்த கேள்வி கேட்டால் இது அவ்வளோதான், இதோட குட்டு வெளிப்பட்டுரும், இதோட லட்சணம் நமக்கு வெளியே தெரிஞ்சிடும். அந்த மாதிரியான உணவு தான் இந்த தானிய உணவுகள். மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், இதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு கேள்விகளை அனுமதிக்காத உணவுகள். கேள்விகள்னாலே இதுக்கு பிடிக்காது. இதை கேள்வி கேட்காதீங்க, கேள்வி கேட்காமல் சாப்பிட்ணும். அது சாப்பிடும்போது அப்படி தான் அதோட சுவை பார்த்திங்கன்னா கேள்வியே கேட்கவே தோணாது. மயக்கிறோம் உங்களை, கேள்வி கேட்கவே விடாது, அடிமைப்படுத்தி விடும். அடிமைத்தனம்னா என்னென்னா, கேள்விகளுக்கு அங்கே அனுமதியே கிடையாது. அடிமைகள் கேள்வியே கேட்க மாட்டாங்க. அதாவது இதான் அடிமை உணவுகள், அடிமைப்படுத்த உணவுகள், உணவு அடிமைத்தனம்ங்கிறது தான். கேள்வி கேட்காமல் சாப்பிடுவோம். அதில் வந்து சுவையாக இருக்குது, அவ்வளோதான். கேள்வி கேட்டிங்கன்னா அதை சாப்பிட மாட்டீங்க. அந்த அளவுக்கு அதில் தீமை நிரம்பி இருக்குது. அதனால் கேள்வியே கேட்கணுங்கிற எண்ணமே உங்களுக்கு வராது. அப்படின்னா என்னென்ன அர்த்தம்னா, அது வந்து கேள்வி கேட்டால் அது தீய உணவு என்பது தெரிந்துவிடும். அதை தாண்டி இன்றைக்கி இவ்வளோ காலம் ஆயிருக்குது, நம்ம அதை கேள்வி கேட்குறக்கே இவ்வளோ காலம் ஆயிருக்கு அப்படின்னா அதனால் ஏற்பட்ட துன்பங்கள், அவ்வளோ துன்பத்தை நம்ம அனுபவிச்சிருக்கோம். அதனால் இதை கேள்வி கேட்டு தான் ஆகணும், இது ரொம்ப அப்படின்னு நினச்சி கேள்வி கேட்கும்போது தான், அதை விசாரணை பண்ணும்போது தான் இப்போ எனக்கு மனித உணவுங்கிறது இது கிடையாது அப்படிங்கிற அந்த உண்மையை நான் கண்டுபிடிக்கிறேன். நிறைய பேர் அதுக்கான விசாரணையும் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து அதை ஒரு முழுமையான ஒரு வரையறை கொடுத்து, மனித உணவு இது கிடையாது, இதுதான் மனித உணவு, கேள்விகளை தாங்கும், கேள்விகளுக்கு தைரியமாக பதில் சொல்லக்கூடிய உணவு தான் மனித உணவு. நீ கேட்குற கேள்விகளுக்கு தைரியமாக பதில் சொல்லக்கூடியது உண்மையான அந்த மனித உணவு தான் உண்மையான உணவு அப்படின்னு அதை கண்டுபிடிக்க வேண்டிய விசாரணை பண்ணி இப்போ சொல்ல வேண்டிய. விசாரணை பண்ணும்போது இது வரைக்கும் நம்ம சாப்பிட்ட உணவெல்லாம்
மோசமான குற்ற உணவுகள், குற்றவாளிகள், அவங்க தான் குற்றவாளிகள். அதை தேர்ந்தெடுத்து நம்ம அறியாமையின் காரணமாக தான் குற்றவாளிகளை நண்பர்கள் நினச்சிக்கிட்டு நம்ம வந்து அறியாமையின் காரணமாக நம்ம இவ்வளோ நாள் சாப்பிட்டோம். அதனால் ஏற்பட்ட தீமைகளை பற்றி எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்.